இரட்டை குழந்தைகள். இந்த 2 குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா? ட்வின்ஸ்ன்னு. கருவறையில 2 குழந்தைங்களும் ஒண்ணா தான் கரு உருவாகும். அந்த கருவறையில 2 குழந்தையும் வளரும். 2 குழந்தையும் ஒண்ணா தான் பிறக்கும். ஒண்ணா பிறக்கும், ஒண்ணா வளரும். பிற்காலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட குணங்கள் வந்து வேற வேற மாறிடும். வேற வேற இடத்துக்கும் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சும் போயிடுறாங்க. கருத்து வேறுபாடுகளும் அவங்களுக்குள்ள இருக்கு. அது மாரி ஒண்ணா ஒட்டிக்கிட்டு பிறந்தவங்களே பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம கருவறையில ஒரு ஆளா தான் நம்ம பொறக்கிறோம். யாரோ ஒருத்தர் தான் ரெட்டையா பொறப்பாங்க. நம்ம எல்லாம் ஒத்தையா தான் பொறக்கிறோம். அப்படி நம்ம தனியாவே பொறந்து, தனியாவே போக போற இந்த வாழ்க்கையில, இடையில தான் இந்த உறவுகள் வந்து நமக்கு கிடைக்குது. அது இந்த உறவு வந்து நமக்கு நல்ல உறவா இருந்தா நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே அந்த உறவு நம்ம கண்ண குத்துற மாரி இருந்துச்சுன்னா, ரொம்ப மனசு வேதனைப்படுது. இந்த சூழ்நிலையில தான் இப்ப நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால தான் நம்ம வந்து முருகனை வழிபடும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து யார் வந்தாலும், வராம போனாலும் சரி, நமக்கு முருகர் இருப்பார். அன்பா நம்ம பழகுறோம் பார்த்தீங்களா? அன்பான உறவுகள், அது பிரிஞ்சு போனாலும் நிச்சயமா நம்மகிட்ட வந்து சேரும். கண்டிப்பா அது நம்மகிட்ட வராம போகவே போகாது. கண்டிப்பா வருவாங்க. அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். அவங்க போயிட்டாங்களேன்ற மன வருத்தமும், வேதனையும் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் வந்து முருகன் வழிபாடு பண்றோம், முருகனை நம்புறோம். முழுமையா நம்ம முருகனை நம்பணும். அன்பானவர் முருகர். அன்பா வந்து யார் இருந்தாலும் சரி, அன்புக்காக இயங்கக்கூடியவங்கள, அந்த அன்பை வந்து நிச்சயமா சேர்த்து வைப்பார். அது தவறான அன்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உண்மையா இருக்கோம். நமக்கு வந்து அவங்க தீங்கு விளைவிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, முருகர் அவங்கள பிரிச்சிடுவார். காலமே அவங்கள பிரிச்சிடும். பிரிஞ்சாலும் சேரக்கூடியது அன்பு தான். அன்பு இருந்ததுன்னா வருவாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் காத்திருப்போம். வாழ்க்கை வந்து நம்ம வசம் ஆகும். முருகனே நம்ம வசம் இருக்காரு. அந்த ராஜாவே, எல்லாம் வல்ல ராஜா, ஆறுபடையப்பன் நம்ம கூட இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வெளிச்சம் வரும். நம்மளும் ராஜா தான். ராஜா மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். அதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கணும், பக்குவப்படுத்திக்கணும். அடி வாங்குற கல் தான் சிலையாகும்னு சொல்லுவாங்க. நம்மளும் அடி வாங்கிட்டுருக்கோம், சிலையாக மாறிட்டுருக்கோம். அந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பாக நம்ம மேன்மையாக வாழும்போது எல்லாமே நம்மக்கிட்ட வரும். அன்பானவர்கள் நிரந்தரமாக நம்ம கூட இருப்பாங்க. அன்பே இல்லாதவர்கள் தற்காலிகமாக தான் நம்ம கூட இருப்பாங்க. அதனால் அன்பான